நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு டிவோர்ஸ் கேஸ்க்காக போறாங்க. அப்போ சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட, "எப்படினாலும் நீ விவாகரத்து வேண்டான்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் நிலா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ லாயர் வராங்க. வந்ததுமேனு, "என்ன நிலா இந்த தடவ கண்டிப்பா உங்களுக்கு அ விவாகரத்து கிடைச்சிரும். ஏன்னா லாஸ்ட் ஹியரிங்ல சோழனும் எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொன்னதுனால, இன்னைக்கு கண்டிப்பா அது மட்டும் இல்லாம நீங்க கவுன்சிலிங்ல வேற சரி நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறோம்ன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இல்ல மேடம், எங்களுக்கு விவாகரத்து வேண்டாமே" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நிலா சொல்ற? இப்போ வரைக்குமே நீங்க விவாகரத்து பண்ணணும்னு தானே இருந்தீங்க. இப்ப திடீர்னு வேண்டான்ற" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா மேடம், நான் சோழன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். நானு எவ்வளோ தேடினாலும், எங்க தேடினாலும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்த என்னால பார்க்க முடியாது. கண்டிப்பா என் குடும்பத்த நான் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த குடும்பத்தில எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குடும்பம் எனக்காக எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. சோழன் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு. இதையும் தாண்டி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. அதனால நான் விவாகரத்து வேண்டான்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவால்ல, நல்ல முடிவு தான். இருந்தாலும் இது இன்னைக்கு நம்ம ஜட்ஜ் முன்னாடி இத பத்தி நீங்க சொல்லுங்க. சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மேடம், நான் ஜட்ஜ் முன்னாடி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சோழன் இருந்துக்கிட்டு நிலாவோட கைய பிடிச்சு, ரொம்ப தேங்க்ஸ் நிலா. நீ என் கூட சேர்ந்து வாழுவேன்னு சொல்லிட்டு நீ சொல்லுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு பயத்திலேயே தான் இருந்தேன். நீ சரின்னு சொல்லுவியோ, சொல்ல மாட்டியோ, இல்லன்னா எனக்கு விவாகரத்து தான் வேணும்னு சொல்வியோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாவே இருந்துச்சு. ஆனா நீ இப்படி மனசு மாரி என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிலா அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும் சோழன், எனக்கு எப்பயுமே நம்ம குடும்பத்த விட்டு பிரியணும்னு நான் நினைக்கவே இல்ல. அத விட எனக்கு இந்த குடும்பத்த விட வேற எங்க நல்ல இடம் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு விவாகரத்து கிடைக்காம இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சூப்பரா இருக்கும். அதே மாதிரியே ஜட்ஜ் முன்னாடியுமே நிலா நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழப் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால சரி இத்தன நாளா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறீங்க. இதே மாரி சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பும் சொல்லிடுறாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.